இப்படியே கவலைப்பட்டு உட்காந்துருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? மனசை தேத்திக்கங்கம்மா. தேன்மொழி, உன்னை தவிர வேறு யாரிடம் சொல்வேன்? எனக்கு இருப்பது ஒரே இதயம், அதற்குள் அவரே நிறைந்திருக்கிறார். என் மனம் எங்கோ கட்டறிந்து ஓடுகிறது. எங்கு நோக்கினும் அவர் உருவம். என்னால் என்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் அவரும் சந்தித்து உரையாடிய இடங்கள் என்னை சித்திரவதை செய்கின்றன. அவர் கால்பட்டு சிறப்படைந்த இந்த கன்னிமாடம், நீ வாழ்க்கையை பறிகொடுத்தவள், வாழ தகுதியேற்றவள் என்று என்னை பார்த்து கை கொட்டி சிரித்தேன். இந்த தீவை விட்டு நான் எங்காவது போய்விட வேண்டும். இல்லையே என் உள்ளம் சுக்குநூறாக உடைந்துவிடும். அம்மா, நீங்க நினைக்கிறது போல வெளியூர் பயணத்திலேயாவது ஆறுதல் கிடைக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. என்ன இது? பயணம் புறப்பட ஏற்பாடு செய்ய சொன்னாயாமே? உடனே புறப்பட வேண்டும். இப்போதெல்லாம் கடற்பயணம் அவ்வளவு சுலபம் இல்லாமா? கொள்ளையர்களின் அக்கிரமம் தாங்க முடியவில்லை. இல்லை, இங்கிருந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அதிகாரி, பூங்கொடி நாளையே இங்கிருந்து புறப்பட வேண்டும். நமது கப்பலில் கொள்ளையர் கொடியை பறக்கவிடும். பிரபு, இது என்ன விபரீத யோசனை? ராஜதந்திரம் என்பதே இதுதான். நமது கப்பலை பறக்கும் கொள்ளையர் கொடியை பார்த்து தங்களது இனத்தவர் கப்பல் என்று கருதி கொள்ளையர்கள் ஒதுங்கி போய்விடுவார்கள். புரிகிறதா? அருமையான யோசனை, அப்படியே செய்கிறேன். புறப்படு. கொள்ளையர் கப்பல் அதை நோக்கி நம் கப்பலை செலுத்து. சொன்னதை நம்பாமல் அவரிடம் சினந்தேன். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்னும் உண்மை இப்போதெல்லாம் புரிகிறது. கேவலம் ஒரு கொள்ளைக்காரனையா நான் காதலித்தேன். என்னிடம் பேசும் மரியாதை உமக்கு கிடையாது. நான் சொல்வதை தயவுசெய்து கேளு. கேட்டதரை போதும். இந்த அவலத்தை கண்டு என் கண்கள் குருடாகாமல் இருப்பது என் கண்ணெதிரே நிற்காதீர்கள். போங்க, போடுங்க, போகிறேன். தேன்மொழியும் பூங்கொடியும் உள்ளே இருக்கிறார்கள். தேன்மொழியா? தீவுக்கு சென்றதும் இவர்கள் இருவரையும் நமது வீட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யும். நஞ்சப்பன் கையில் இவர்கள் ஆபத்து விடக்கூடாது. எச்சரிக்கையாயிரு. மணிமாறா, நீ என்னை விட உயர்ந்தவன். கொள்ளையர் சரித்திரத்திலேயே இவ்வளவு தேர்ந்த செல்வங்களை எவருமே கொண்டு வந்ததில்லை. ஒரு கொள்ளைக்காரனின் கப்பலையே திருப்பி கொண்டு வரும் சாதனையை உன்னை தவிர வேறு எவருமே சாதித்ததில்லை. ஆமாம், கொள்ளையடித்த எல்லா பொருள்களுமே வந்து சேர்ந்து விட்டன, ஒன்றை தவிர. என்னது? துணைத் தலைவரே இதற்கு பதில் சொல்லட்டும். நஞ்சப்பா, உன் குற்றச்சாட்டு என்ன? நஞ்சப்பா, மணிமாறன் மீது மாற்று கற்பிக்கிறாய். இதோ மணிமாறா, கிடைத்திருக்கிற எந்த பொருளையுமே தலைவன் கண்ணில் காட்டாமல் மறைப்பது தவறல்லவா?
நீங்கள் இங்கு காண்பது பொருள்கள் அல்ல, உயிர்கள். கொள்ளையிடும் போது நம்மிடம் சிக்கும் உயிர்களை கூட பொருள்களாக கருத வேண்டும் என்பதே இத்தீவின் சட்டம். மன்னிக்கவும், ஒருவேளை அவர்கள் பொருள்களாக கருதப்பட்டாலும் அவைகள் என் சொந்த பொருள்கள். இல்லை, இவை அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. பொருள்களாக இருந்தால் சமமாக பங்கிட வேண்டும். பெண்களாக இருந்தால் பகிரங்கமாக ஏலத்தில் விட்டு எவன் அதிக தொகைக்கு அவர்கள் எடுக்கிறானோ அவனே அவளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் சட்டம். நஞ்சப்பா, சம்பிரதாயப்படி இவர்களை ஏலத்தில் விட ஏற்பாடு செய். நஞ்சப்பா பிரபு, இந்த 1,00,000 பொன். லட்சம் பொண்ணா? கோடி கொடுக்கலாம் அவளுக்கு. மணிமாறன் கொண்டு வந்திருக்கும் மாணிக்க சிலைக்கு என்னையே கூட விலையாக கொடுக்கலாம். நஞ்சப்பா, அந்த அழகு சிலை என் அந்தப்புறத்தை அலங்கரிக்க வேண்டும். இனி என்றென்றும் அவள்தான் என் இல்லத்தரசி. இன்று இரவு அவள் உங்கள் உறவு, அது என் பொறுப்பு. சபாஷ்! ஒரு சந்தேகம். என்ன? ஏலத்தில் ஒருவேளை போட்டி இருக்குமோ? முட்டாள்! ஒரு பெண்ணை 1,00,000 பொன் கொடுத்து வாங்கக்கூடியவன் இந்த தீவில் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? 1,00,000 பொன்னுக்கு மேல் யாரும் விலை கேட்க மாட்டார்கள் என்று கனவு காண்கிறார் என் கணவர். இதோ 1,50,000 பொன், எடுத்துச் செல். எப்படியாவது அவளை ஏலத்தில் எடுத்து உன்னுடையவளாக்கிக் கொள். நானா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, எனக்காக நீ இதை செய்தே ஆக வேண்டும். பாருங்கள் இந்த பொற்சிலையை. நமது தீவின் வரலாற்றிலேயே இவ்வளவு சிறந்த பேரழகியை இந்த ஏலத்தில் பார்த்ததே இல்லை. இவள் இடையசைத்து ஆடினால் என்னால் வர்ணிக்கவே முடியாது. பாருங்கள் இவளை, நன்றாக பாருங்கள். பாருங்கள் இவளை. ஆடு. ஆட மாட்டாய்? ஆமது, ஆமது. இந்த ஆடல் அழகியை அடையும் பாக்கியம் உங்களில் யாருக்கு இருக்கிறது என்று பார்ப்போம். இவள் விலை 1 பொன். கேளுங்கள், 1 பொன். 10,000 பொன். 50,000 பொன். 50,000. இந்த தொகை இந்த அழகியின் சிறு விரலின் விலை. 60,000 பொன். 60,000 ஒரு தரம். 70,000. 1,00,000 பொன். 1,00,000 ஒரு தரம். கேட்பவர்கள் கேட்கலாம், விட்டுவிடப் போகிறேன். ஒரு தரம் 1,00,000. 1,50,000. 1,50,000 ஒரு தரம். 1,00,000 2 தரம். 2,00,000. 2,00,000. ஆமாயா, 2,00,000 இவர் கேட்கிறார். 2,00,000 ஒரு தரம். ஒரு தரம் 2,00,000. 2 தரம் 2,00,000. 2 தரம் 2,00,000. விட்டுவிடப் போகிறேன். கேட்பவர்கள் கேட்கலாம். 2,00,000 3 தரம். பாருங்கள், உலகத்தின் ஒரே பாக்கியசாலியை பாருங்கள். இந்த வானத்தின் மின்னலை அடையும் பேரு மதிப்புக்குரிய நமது உபதலைவர் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அழைத்துச் செல்லுங்கள்.